வணக்கம். நான் உங்கள் மோகனா. 8/9/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்திகள், சினிமா செய்திகள். நானும் ரஜினி அவர்களும் மீண்டும் இணைந்து நடிக்கிறோம். கமலஹாசன் அவர்கள் இதோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைந்து நடிக்க இருப்பதாக கடந்த சில வாரங்களாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் நடிப்பில் புதிய படம் உருவாகி இருந்தது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக படம் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் இருவர் இணைந்து நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது குறித்து தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினியுடன் மீண்டும் இணைந்து பற்றி துபாயில் நடந்த சைமா விருது விழாவில் பேசினார். விழாவில் கமலஹாசன் அவர்களிடம் ரஜினியுடன் நீங்கள் மீண்டும் இணையப் போவதாக செய்திகள் வெளியாகி வருகிறதே, உண்மையா என கேட்டபோது கேள்விக்கு பதிலளித்த கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் இணைந்து படம் பண்ண போவது உறுதி. நாங்கள் இருவரும் இணைந்து மீண்டும் நடிக்க இருப்பது தரமான சம்பவமா இல்லையா என்பதை ரசிகர்கள் தான் முடிவெடுப்பார்கள். நடப்பதற்கு முன்பே தரமான சம்பவம் என்று சொன்னால் எப்படி? முதலில் படத்தை எடுத்து காட்டுவோம், தரமா இல்லையா என ரசிகர்கள் சொல்வார்கள் என கூறினார். கமலஹாசனின் இந்த அறிவிப்பு ரஜினி அவர்கள் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது. சுமார் 40 வருடங்களுக்கு, அதாவது சுமார் 46 வருடங்களுக்கு பிறகு ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் மீண்டும் இணைவது ஒரு தரமான சம்பவமாக தான் ரசிகர்களால் கொண்டாடப்படும். அடுத்தது, வெப்தொடரில் ஸ்டார் ஸ்ரீநாத் ராஜேஷ் அவர்கள் செல்வமன் இயக்கத்தில் செல்வா இயக்கத்தில் நடிகர்கள் ஸ்ரதா ஸ்ரீநாத் மற்றும் சந்தோஷ் பிரதாப் நடிப்பில் உருவாகியுள்ள தமிழ் த்ரில்லர் கதை தி கேம் யூ நெவர் ப்ளே அலோன். இந்த கதைக்காக நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மீண்டும் ஒன்று இணைந்துள்ளது. ஸ்ரதா ஸ்ரீநாத் மற்றும் சந்தோஷ் பிரதாப் முன்னணி கதாபாத்திரங்களில் சாந்தினி, ஷீமா, ஆட்னி, பாலா, ஆசன், சுபாஷ், செல்வம், விவியா, சந்த், திரேஷ் மற்றும் ஏமா ஆகியோர் துணை கதாபாத்திரங்களிலும் நடிக்கின்றனர். தமிழ் ஒரிஜினலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக கதை இடம்பெற்றுள்ளது. இந்த தொடர் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகிறது. அடுத்தது, மாயாஜாலம் சிறந்த சினிமாவுக்குள் மம்முட்டி அவர்கள் என்னை கொண்டு வந்தார். நடிகை மாளவிகா மேனன் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி மொழி படங்களில் நடித்து பிரபல நடிகையாக இருப்பவர் மாளவிகா மேனன். சமீபத்தில் மோகன் லாலுடன் அவர் இணைந்து நடித்த ரிதியா பூர்வ படம் வெளியாகி ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்றது. இந்நிலையில் மாளவிகா மேனன் நடிப்பு மம்முட்டி அவர்கள் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவில், எனது வாழ்வின் முதல் ஆடிஷன் அதுதான். அப்போது எனக்கு அதன் முக்கியத்துவம் புரியவில்லை. ஆனால் நடிகரால் நடத்தப்படும் துல்கர் சல்மானுடன் நடிப்பதற்காக நான் ஆடிஷன் சென்றிருந்தேன். மம்முட்டி அவர்கள் என்னை பார்த்து அந்த படத்திற்காக பரிந்துரை செய்தார். ரிதம் பூர்வம் படத்திற்கு எவ்வளவு அன்பு கிடைப்பதை பார்க்கும்போது இன்றும் என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நான் திரையுலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த மனிதரை நினைத்து பார்க்கிறேன். மாயாஜலம் நிறைந்த திரைப்படம் உலகிற்கு என்னை கொண்டு வந்ததற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மம்முக்கா என பதிவிட்டுள்ளார். படவிழாவிற்கு குதிரையில் வந்த நடிகை. கொல்கத்தாவில் நடிகை சரபந்தி சட்டர்ஜி நடிப்பில் தேவி சௌதரணி படம் துர்கா பூஜையையொட்டி வெளியாக உள்ளது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சரபந்தி சட்டர்ஜி குதிரை மீது அமர்ந்து ஊர்வலமாக வந்ததை படத்தில் காணலாம். தம்பிதுரை இயக்கத்தில் கோல்ட் கால் அறிமுக இயக்குனர் தம்பிதுரை இயக்கத்தில் கேசவமூர்த்தி தயாரிப்பில் உருவாகும் படம் கோல்ட் கால் படம் பற்றி இயக்குனர்
தம்பிதுரை கூறுகையில் கோல்ட் கால் இன்றைய பார்வைகளோடு ஆழமாக இணையும் ஒரு கதை. தலைப்பு டிரைசர் என்பது சஸ்பென்ஸ், நகைச்சுவை, டிராமா ஆகியவை படத்தின் சிறு சுவையை மட்டும் தருகிறது என்றார் தயாரிப்பாளர் கேசவமூர்த்தி கூறும்போது, கோல்ட் கால் தலைப்பு டிரைசரை அனைவருடனும் பகிர்வதில் நாங்கள் மிகுந்த உற்சாகம் கொண்டுள்ளோம். இந்த படத்தை உயிர்ப்பிக்க படக்குழு உழைத்துள்ளதால் டைசர் ஒரு துவக்கமே. கோல்ட் கால் படம் சில மாதங்களில் அதிகம் பேசப்படும் படங்களில் ஒன்றாக மாறப்போகிறது. இவ்வாறு அவர் கூறினார். அப்புறம் சினிமா நடிகராக அறிமுகமாகும் MS தோனி அவர்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி அவர்களுக்கு திரையுலக நட்சத்திரங்களுக்கும் நிகராக நாடு முழுவதும் தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. இருந்து வருகிறது. MS தோனி கிரிக்கெட் மட்டுமின்றி சினிமாவிலும் தீவிர ஆர்வம் கொண்டவர். அவரது வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ஏற்கனவே படம் வெளியாகி இருந்தது. தொடர்ந்து MS தோனி அவர்கள் மனைவி பெயரில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி தமிழில் LGM என்ற படத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து MS தோனி விரைவில் நடிகராகவும் அறிமுகமாக இருக்கிறார் என்ற தகவல்கள் பரவி வந்தது. இந்நிலையில் நடிகர் மாதவன் அவர்கள் கேப்டன் கூல் என்ற படத்தின் ட்ரைசரை வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த படமா, வெப் தொடரா அல்லது விளம்பரமா என உறுதி செய்யவில்லை. இதனை இயக்குனர் வாசன் பாலா இயக்கியுள்ளார். ட்ரைசரில் மாதவனுடன் இராணுவ அதிகாரி கேரக்டரில் தோனி நடித்து வருகிறார். மாதவன் அவர்களும் தோனி அவர்களும் குண்டு தொலைக்காத உடையில் சன் கிளாஸ் அணிந்தபடி இருக்கின்றனர். சமூக வலைதளத்தில் இந்த ட்ரைசர் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. கிரிக்கெட்டில் தல என ரசிகர்களால் அழைக்கப்படும் தோனி அவர்கள் சினிமாவிலும் நடிகராகி இருக்கிறார் என்ற தகவல்கள் ரசிகர்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. இதனை வரவேற்கும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அப்புறம் 35 வயது அவந்திகா மேனனுக்கு 17 வயது சிறுவன் திருமண டார்ச்சராங்க. மலையாள திரையுலகின் பிரபல நடிகையான அவந்திகா மோகன் தன்னை கடந்த ஒரு வருடமாக திருமணம் செய்யுமாறு 17 வயது சிறுவன் விடாமல் துரத்தி வருகிறார் என கூறியுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த அவந்திகா தொல்லை தந்த சிறுவனை வெளியிட்டுள்ள பதிவில், உனக்கு 16 அல்லது 17 வயது வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு இன்னும் முழுமையாக தெரியாத வயதில் நீ இருக்கிறாய். ஒரு வருடமாக என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினாலும் நீ குழந்தைதான். திருமணத்தை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக உன் தேர்வுகளில் கவனம் செலுத்து. நீ என்னை விட மிகவும் சிறியவன். ஒருவேளை நாம் திருமணம் செய்தால் எல்லோரும் என்னை உன் மனைவி என்று நினைக்க மாட்டார்கள், உன் தாய் என்று தான் நினைப்பார்கள். எனவே இப்போதைக்கு உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. சரியான நேரம் வரும்போது உன் காதல் கதை தொடங்கும் என அவருக்கு அறிவுரை வழங்கி பதிவிட்டுள்ளார். சூப்பருங்க. நல்ல ஒரு பதிலை அந்த பையனுக்கு சொல்லியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு பதிலை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாருங்க, திருநங்கையாக நடிக்க ஆசை நடிகை அக்கா சோபனா அக்கா நிறைய படம், தளபதி படத்தில் நடிச்சிருக்காங்க, விஜயகாந்த் சார் படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. பிரபல நடிகை ஆன சோபனா அவர்கள் சினிமாவில் நடிப்பு மட்டுமின்றி பரதநாட்டியம் ஆசிரியராகவும் இருந்து வருகிறார். சமீபத்தில் மோகன்லால் அவர்களுடன் இணைந்து நடித்த தொடரும் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. படத்தில் அவரது கதாபாத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் அமைந்திருந்தது. அவரது நடிப்பு மிகுந்த பாராட்டை பெற்றது. இந்நிலையில் அவர் அளித்த பேட்டியில், நான் ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகிறேன். இதற்காக 2 இளைஞர்களிடம் பேசினேன். அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களிடம் மம்முட்டி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று கேட்டேன். திருநங்கை கதாபாத்திரம் நடிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அந்த கேரக்டரில் நடிப்பது கடினம். அதற்காக தோற்றம், பேச்சு, வழக்கு மற்றும் குரலை மாற்ற வேண்டியிருக்கும். ஆனாலும் அது எனக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று கூறினார். சோபனா அவங்க கூறிய மம்முட்டி கேரக்டர் காதல் தி கோர் என்ற படத்தில் மம்முட்டி ஓரின சேர்க்கையாக நடித்திருந்தார். அதை குறிப்பிட்டு சோபனா அவர்கள் தற்போது கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சினிமா செய்தி, மாலை மலர் செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.